பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் මතෙව් 13 වෙනි පරිච්ඡේදය 47 முதல் 50 வசனங்கள். 47 සිට 50 දක්වා. இந்த உவமையின் தலைப்பு கரவலை. මෙම උපමාවේ තේමාව දැල් දමා ගන්නව මාළු. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் drag net. දැල් දමා ගන්නව මාළු. 47வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். 47 සිට කියවමු. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. තවද මුහුදේ හෙළවූද සියලු වර්ග මසුන් 89ද දැලකට ස්වර්ග රාජ්‍ය සමානය. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ඒ දැල පිරුණු කල ඔහු ඒ වෙරළට ඇද හිඳගෙන හොඳ වුන් භාජනවලට එකතු කොට නරක වුන් අහක දැමුවෝය. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து ලෝකාන්තිමේදීත් එසේම වන්නේය. දොය දේව දූතයෝ නික්ම ඇවිත් ධර්මිෂ්ඨයන් කෙරෙන් දුෂ්ටයන් වෙන්කොට அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்கள். ගිනි උඳුනේහිද හෙලන්නෝය. එහි හැඬීමද දත් මිටි කෑමද වන්නේය. இந்த கரவலையினுடைய நடுப்பகுதியிலே மெல்லிய நெட், அதாவது சின்ன கண்களை உடைய நெட்டினால் அந்த பெரிய ஒரு பகுதி காணப்படும். ஒரு கூடையை போல அது காணப்படும். මේ දැල්වල මධ්‍යතර මැද ප්‍රමාණයේ කොටසේ ඊටමත් සියුම් හිල් ඇති දැල් තමයි ඔතා තිබෙන්නේ. அது கடைசியாக கரையிலே இழுக்கும் போது අවසානයේදී එය අදින විට பல விதமான மீன்கள் அதன் மடியிலேயே சேர்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். බොහෝ ಜಾති මසුන් එහි ඇලී තිබෙන බව අපිට දකින්නට පුළුවන්. அதை கொண்டு வந்து கரையிலே சேர்த்த போது එය වෙරළට ගෙනත් அந்த மீன் பிடிக்கு சொந்தக்காரன் அந்த மீன்களை பிரிக்க அவன் ஆரம்பிப்பான். ඒ මසුන් වල අයිතිකාරයා ඇවිල්ලා ඒවා ඒකාකාරයට බෙදන්නට පටන් ගන්නවා. யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் யோவான் පොතේ 21 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ ඔබ බැලුවොත් இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் எழும்பி விட்டார். යේසුස් වහන්සේ මරණයට පත් වේ 3 වෙනිදා උත්ථානය වූ කල ஆனால் இந்த சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்ட சீஷர்கள் பேதுருவின் தலைமையிலே திரும்பவும் மீன்பிடிக்க கலிலியாவுக்கு போய்விட்டார்கள். මේ වාතාවරණයේ ජීවත් වූ ගෝලයෝ නැවතත් පේදුරු සමග නැවත මුහුදේ මසුන් අල්ලන්නට ගියා. இரவு 12 சீஷர்களும் அந்த படகில் இருந்தார்கள். 11 சீஷர்கள். ඒ බෝට්ටුවේ ගෝලියෝ 11 දෙනාම සිටියා. ஆனால் இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. රාත්‍රී මුළුල්ලේම ඒගොල්ලන් මසුන් අල්ලන්න වෙර දරුවත් කිසිවක් ඔවුන්ට සම්බ වුණේ නැහැ. கடைசியாக இயேசு காலை வேளையிலே கரையிலே நின்று வலப்பக்கத்திலே அந்த வேலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். අවසානයේදී උදෑසන යේසුස් වහන්සේ වෙරළේ සිට කිව්වා ඔබගේ දැල දකුණු පැත්තට විසි කරන්න කියලා. அதை போட்டு அவர்கள் அந்த வேலையை கரையிலே இருந்து இழுக்கும் போது ඉන්පසු උන් ඒ ආකාරයට විසි කර ඒ අදින විට அவர்களால் இழுக்க கூடாதபடிக்கு அவ்வளவு மீன் அந்த இடத்திலே அகப்பட்டு இருந்தது. ඔවුන්ට ඇද ගන්නටත් බැරි තරමේ ප්‍රමාණයෙන් මසුන් එහි අල්ලා තිබුණා. ஆகவே එම නිසා இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதும் මේ මසුන් අල්ලාගෙන වෙරළට ගෙන එන විට அதிலே பலவிதமான மீன்கள் காணப்படும். එහි බොහෝ ආකාරයේ මාළුන් දකින්නට ලැබෙයි. மிகுந்த சிறந்த மீன்களும் இருக்கும். හොඳ මාළුත් ඇති. ஆனா மனுஷரால் சாப்பிட முடியாத மீன்களும் இருக்கும். මනුෂ්‍යයන්ට අනුභව කරන්නට බැරි මාළුත් ඇති. ஆகவே ஒரு கட்டம் உண்டாகிறது. එක්තරා අවස්ථාවකදී மீன்கள் பிரிக்கப்படுகின்ற ஒரு நேரம். මාළුන්ව වෙන් කරන අවස්ථාවක් තිබෙනවා. இதைத்தான் இயேசு சுவாமி சொல்லுகிறார். මේක තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ. 49ஆம் வசனம் 50ஆம் வசனத்திலே இந்த உவமையை சொல்லிவிட்டு அதனுடைய வரைவிலக்கணத்தை இயேசு சொல்லுகிறார். 49 වෙනි පදයයි 50 වෙනි වචනේ
මෙහි තේරුම ඒ තමයි උන්වහන්සේ එලි කරන්නේ. அவர் சொன்னார் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். උන්වහන්සේ කිව්වා ලෝකාන්තිමේදීත් එසේම වන්නේය. உலகத்தின் கடைசி காலங்களிலே இது நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். ලෝකයේ අන්තිම කාලය වෙනකොට මෙය සිදු වෙයි කියලා උන්වහන්සේ කියනවා. தேவ தூதர்கள் வந்து நீதிமான்களையும் பாவிகளையும் அவர் பிரிப்பார். දේව දූතයන් නැවේ ධර්මිෂ්ඨයන්වත් පව්කාරයන්වත් වෙන් කරයි. அவர்களை பொல்லாதவர்களை எடுத்து அக்கினியின் கந்தகமும் பட்கடிப்பும் நிறைந்த அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ඒ අවස්ථාවේදී දුෂ්ටයන් මාරගෙන උඳුනේහිදී දමනවා. එහි දත්මිටි කෑමත් හැඬීමත් ඇත. இது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. මේක දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය ගැනයි කතා කරන්නේ. பிரியமான தேவ பிள்ளைகளே, මාගේ ප්‍රිය දෙවියන් වහන්සේගේ දරුවනි, நாங்கள் கிருபையின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි මේ කාලයේදී කරුණාවේ කාලයේ සිටිනවා. தேவனுடைய நற்சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ සුභාරංචිය සෑම තැනම ප්‍රකාශ වෙමින් පවතිනවා. அநேகர் வியாதியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் விடுதலையாகி சுகம் பெற்று தேவனை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறார்கள். බොහෝ අය ලෙඩ රෝග වලින් ඇවිත් ඔවුන් සුවය ලැබුවට පස්සේ නැවත උන්වහන්සේගේ රාජ්‍යයට පිවිසෙනවා. இன்னும் சிலர் வாழ்க்கையிலே போராட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று அவர்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள். තවත් පිරිසක් ඔවුන්ගේ ප්‍රශ්න වලින් මිදෙන්නට ඔවුන් සභාවට පැමිණ ඔවුන් නිදහස් වෙනකොට ඔවුන් ගැලවීම ලබනවා. ராஜீவ் இப்ப கேக்குதா பின்னுக்கு ரைட். சபைக்குள்ளே வரும்போது සභාවට පැමිණෙන විට அவர்கள் சீஷராக வருவதில்லை. එයාලා ගෝලයන් ආකාරයට එන්නේ නැහැ. அவர்கள் குழந்தைகளாக வருகிறார்கள். එයාලා දරුවන් ආකාරයට තමයි පැමිණෙන්නේ. ஒருவேளை அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ඒගොල්ලන් සමහර විට යේසුස් වහන්සේව ඔවුන්ගේ එකම ගැලවුම් කරුවා හැටියට පිළිගන්නට ඇති. ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். නමුත් ඒගොල්ලන් ස්වාමීන් වහන්සේ තුල වර්ධනය විය යුතුයි. அவர்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டி இருக்கிறது. ඔවුන්ගේ ස්වභාවන් මාරු විය යුතුයි. இப்ப சபைக்குள்ள பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். සභාව තුල බොහෝ ආකාරයේ විවිධාකාරයේ ජනතාව ඉන්නවා. சிலர் வந்து சொல்லுவார்கள், நான் இது ஒரு நல்ல சபை என்று நினைச்சித்தானே நான் வந்தேன். සමහර අය ඇවිල්ලා කියන මම හිතුවා මේ සභාව ඉතාමත් හොඳයි කියලා නේ ආවේ කියලා. ஆனா இந்த செருப்பை களவெடுத்து கொண்டு போயிட்டான். නමුත් මගේ සෙරෙප්පුව හොරකම් කරගෙන ගියා. නොදන්නා අයයි. என் வேதம் என்ன சொல்லுகிறது? මොකද්ද දේව වචනේ இயேசு කියන්නේ? சுவாமி என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? கரவளையில அம்புற எல்லா விதமான மீன்கள் அம்புறது போல சபைக்குள்ளே பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்பார்கள். දැලට හවු වෙනා වූ බොහෝ වර්ගයේ මාළුන්සේ සභාවේ බොහෝ ආකාරයේ කට්ටිය ඉන්නවා. செருப்பு களவெடுக்கிறவன் இருக்கிறான். සෙරෙප්පු හොරකම් කරන අය සිටිනවා. உன்னுடைய ஹேண்ட்பேக்கை திருடுகிறவன் இருக்கிறான். ඔබගේ පර්ස් එක හොරකම් කරන අය සිටිනවා. திடீரென்று பெரிய கோபம் உண்டாக்குறவன் இங்கே இருக்கிறான். දැන් මහත් කෝපයකට පත් වෙන අය මෙතන ඉන්නවා. பொய் பேசுகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். බොරු කියන්නෝ මෙතන ඉන්නවා. தூஷணம் பேசுகிறவங்க இங்கே இருக்கிறாங்க. කැත වචන කියන අය මෙතන සිටිනවා. இது சபை. මේ සභාවක්. எல்லா விதமான மீன்களும் இங்க வரும். සෑම වර්ගයේ මසුන් මෙතනට පැමිණෙයි. அதுதான் வேதம் சொல்லுது. ඒ තමයි මේ දේව වචනේ කියන්නේ. இங்கே அவர்கள் வந்ததும் මෙහෙ ඒගොල්ලෝ ආවට පසු இங்கே அவர்களுக்கு வேத சத்தியம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி கூறப்படும். මෙහෙට ආවට පස්සේ දෙවියන් වහන්සේගේ වචනය ඕන්ට ප්‍රකාශ කරන්න ලබනවා. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ ඕන් සමග මැදිහත් වෙයි. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை முதிர்ச்சிக்குள்ளே வழிநடத்த ஆரம்பிக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනය ඕන්ව වර්ධනයට පත් කරයි. அப்பப்போ சில தீர்மானங்களை தங்கள் வாழ்க்கையில எடுப்பார்கள். ඒ අවස්ථාවේදී ඒගොල්ලන්ගේ තීරණ ඒගොල්ලන් ගනි. நாங்க பிறந்த உடனே எழும்பி நடக்கல. අපි உங்களுக்கு தெரியும். ඉපදුනේ ගමන්ම නැගිටලා ඇවිදිනුනේ නැහැ. நடக்க தொடங்கினதுக்கு பிறகு எத்தனை தரமா நாங்க விழுந்தோம்? ඇවිදින්න පටන් ගත්තට පස්සේ කීප වතාවක්ම අපි என்ன වැටිලා. பெரியவர்கள் ஆன போல நாங்க விழுறலையா? ලොකු අය වුණාට පස්සේ අපි වැටෙන්නේ නැද්ද? அங்க பெருசாகியும் விழுந்து தான் போறோம். ලොකු අය වුණත් වැටිලායි නැගිටින්න நாங்க ඕනේ. விழத்தான் போகிறோம். අපි වැටෙන්නයි ஆனா යන්නේ. விழுந்த இடத்துல இருக்க மாட்டோம். නමුත් වැටෙන තැන අපි සිටින්නේ නැහැ. நீதிமான் 7 தடவை விழுவான் என்று வேதம் சொல்லுது. ධර්මනිෂ්ඨයා 7 වරක් වැටෙයි කියලා ஆனால் තිබෙනවා. அவன் விழுந்து அதே நிலையில இருப்பதில்லை. නමුත් වැටිලා ඒ ආකාරයෙන්ම ඔහු සිටින්නේ නැහැ. அவன் எழும்புவான். ඔහු නැගිටි. திரும்ப அவன் ஓட ஆரம்பிப்பான். නැවතත් ඔහු දුවන්නට පටන් ගනී. ஆகவே சபை என்று சொல்றது ஒரு பாடசாலை.
එම නිසා මේ සභාව කියන්නේ එක්තරා විදියට පාදශාලාවක්. இங்கே வந்து தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். මෙහි ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැනගන්නවා. வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. ජීවිතයේ එක් වාතාවරණ වෙනස් වෙනවා. சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. එක් ස්වභාවයන් වෙනස් වෙනවා. நடை மாற ஆரம்பிக்கிறது. ඇවිදීම වෙනස් වෙනවා. இப்பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள். ඔවුන් අනිත් අයට පෙරදැක්මක්සේ ඔවුන් ජීවත් වෙනවා. சபைக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. සභාවට ආපු ගමන්ම ඔවුන්ට යාඥා කරන්න බෑ. ஆனால் காலம் செல்ல அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். නමුත් කාලය නික්මෙන්නට ඔවුන් යාඥා කරයි. சபைக்குள்ள வந்த உடனே வேதம் தெரியாது. සභාවට ආපු ගමන්ම ඔවුන්ට දේව වචනේ දන්නේ. காலமாக வேதத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். නමුත් කාලය ගත වෙන විට ඔවුන් දේව වචනේ අධ්‍යයනය කරනවා. ஆமென். ආමෙන්. அதற்காகத்தான் இந்த சபை ඒ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. නිසා තමයි මේ සභාව තියෙන්නේ. ஆகவே தான் நான் சொல்லுவேன் சபைக்கு வர்ற நேரம் வேதத்தை கொண்டு வாங்க. ඒ නිසා තමයි මම කියන්නේ දෙවියන් වහන්සේගේ දේව වචනේ සභාවට එන විට අරන් එන්න කියලා. குறிப்பிடுங்க, ඔබලන් සටහන් ගන්න, படியுங்க, කියවන්න, தெரியும் என்கிற மனநிலையில இருக்க வேணாம். දන්නවා කියලා ඒ සිතිවිල්ලෙන් සිටින්න එපා. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறான், පවුල් තිමෝතිට ලියන විට කියනවා 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். දෙක තිමතියු 2:20 சத்தத்தை குறைக்க கூடாது. அதே ஸ்பீட்ல அதே சத்தமா சொல்லி கொண்டு போங்க. ரைட். ஒரு பெரிய வீட்டிலே, இது தேவனுடைய வீடு, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ඉතින් ලොකු ගෙයක රන් රිදී වාජන පමණක් නොව ලී මැටි වාජන ඇත්තේය. සමහරක් ගෞරවය පිණිසය, සමහරක් අගෞරවය පිණිසය. 2 விதமான பாத்திரங்கள் இருக்கு. දෙආකාරයේ බදුන් තිබෙනවා. தங்கத்தினாலான பாத்திரம் இருக்கு, රත්තරන් වලින් තිබෙනවා, மரத்தினாலான பாத்திரம் இருக்கு, ලී වලින් තිබෙනවා, வெள்ளியினாலான பாத்திரம் இருக்கு, රිදී වලින් තිබෙනවා, என்ன කලි களியினாலான பாத்திரங்கள் இருக்கு. මැටි වලිනුත් බදුන් තිබෙනවා. சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரம், සමහරක් බදුන් ඉතාමත් ගෞරවය சில පිණිස, காரிய பாத்திரங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரம். සමහර බදුන් අගෞරවය පිණිස. உங்களோட வீட்டுல யாரும் விருந்தினர் வரும்போது ඔබලාගේ නිවසට කවුරු හරි අමුත්ව පැමිණෙන විට குசினியில அடுப்புல காய்ச்சுற சட்டியோட கொண்டாந்து டைனிங் டேபிள்ல வைக்க மாட்டீங்களே? ඔගලගේ නිවසේ කුසියේ ඉඳලා උයපු ඒ ඇතිලියත් සමග ගෙනල්ලා அந்த තියන්නේ. பாத்திரத்தை சுத்தி வர கறி இருக்கு. ඒ බදුනේ අලු තිබෙනවා. ஆனா கறி நல்ல ருசியா இருக்கு. නමුත් ඒ වෑංජන හරිම රසයි. ஆனால் இந்த சட்டி வந்து அங்கே ஹால்ல இருக்கிற டைனிங் மேசைக்கு வர முடியாது. නමුත් මේ කෑම කාමරයට මේ සුදුසු නැහැ. அதுக்கு வேற போல் ஒன்று இருக்கு. ඒට වෙනත් බදුනක් තිබෙනවා. அது கேபினட்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ඒ ඉතාමත් ලස්සනට තිබෙනවා. 21ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், 21 වෙන පදයේ මේ ආකාරයට ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமுமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் மாறுகிறான். එබැවින් යමෙක් මේවා අතර දමා පවිත්‍ර කරගනී නම් ඔහු පිරිසිදු කරනු ලැබුවා වූ ස්වාමියාගේ පාවිච්චයට සුදුසු වූ සියලු යහපත් වැඩවලට සූදානම් වූ ගෞරවය පිණිස භාජනයක් වන්නේය. இப்ப குடும்பம் மாத்திரம் சாப்பிடுது என்று சொல்லுவோமே. දැන් අපි කියමු පවුලක් පමණක් අනුභව කරනවා කියලා. ஒரு காலத்திலே கனவீனத்துக்குரியவர்களாய் இருந்தோம். එක්තරා කාලයක අගෞරවය ලෙස සිටියා. இப்பொழுது நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறி දැන් விடுகிறோம். ගෞරවයට පාත්‍ර වූ කෙනෙක් වුණා. பிரியமானவர்களே, මාගේ ප්‍රිය සහෝදරනේ, இனி வரும் காலங்களிலே පසු එන කාලවලදී மனிதர்கள் இன்னும் தீமையானவர்களாய் மாறுவார்கள். මනුෂ්‍යෝ ඉතාමත් භයානක තත්වයටයි එන්නේ. அதை நீங்கள் தடுக்க முடியாது. ඒ ඔබ වෙනස් කරන්නට බෑ. அதான் வெளிப்படுத்தலே நாங்கள் பார்க்கிறோம். ඒ තමයි එලිදරව් පොතේ කියන්නේ. பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். සුද්ධ වෙන අය සියල්ලම තවත් සුද්ධ ஆனால் වේවා. அக்கிரமம் செய்கிறவர்கள் නමුත් අධර්මය කරන්නව இன்னும் அக்கிரம காரியங்களை செய்யட்டும். තවත් අධර්මිෂ්ඨ දේ කරවන්නේ. பாவத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் பாவத்துக்குள்ளே போகவார்கள். පාපේ සිටින අය තවත් පව් කරපු දේ. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் அவரை தேடுவார்கள். නමුත් ස්වාමීන් වහන්සේ සොයන්නා සියලු දෙනාම තවත් උන්වහන්සේ සොයයි. ஆகவே தான் மத்தேயு 13:49 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். එනිසා තමයි මතෙව් 13:49 கடைசி කියන්නේ காலங்களிலே ලෝකාන්තිමේදී தேவன் தம்முடைய தேவ தூதர்களை வைத்து அக்கிரமக்காரரை பரிசுத்தவான்களிடத்தில் இருந்து அவர் பிரிப்பார்.
දේව දූතයන් නික්ම ඇවිත් ධර්මිෂ්ඨයන්ව දුෂ්ටයන්ගෙන් වෙන් කරයි. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள். ලෝකාන්තිමේදී එසේම වන්නේය. දේව දූතයෝ නික්ම ඇවිත් ධර්මිෂ්ඨයන් කෙරෙන් දුෂ්ටයන් වෙන් කරයි. இன்று இந்த செய்தியினுடைய முக்கியமாக நான் நேரத்தை நான் செலவழிக்க போவது பாவிகளுக்கு கடைசி காலங்களில் என்ன நடக்க போகிறது என்கிற தேவ நியாய தீர்ப்பை குறித்து நான் பேச අද දේශනාවේ මම ගොඩක් කතා කරන්නට යන්නේ පෞකාරයන්ට වෙන දේ විනිශ්චය ගැනයි කතා කරන්නට යන්නේ. ஆகவே பாவத்தை குறித்து அக்கிரமத்தை குறித்து தேவன் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்று පාපය ගැන අධර්මිෂ්ඨය ගැන දෙවියන් වහන්සේ මොනවාද කතා කරන්නේ කියලා බලමු. முதலாவது தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். පළමුව දෙවියන් වහන්සේ පාපය පිළිගන්නේ නැහැ. முதலாவது என்னவாம் எல்லாரும் சொல்லுங்க? பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். උන්වහන්සේ පාපය පිළිගන්නේ නැහැ. சங்கீதம் 99:9 பார்க்கிறோம். ගීතාවලිය 99:9 බලමු. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாருங்க பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்னவாம்? பரிசுத்தர். අපේ දෙවියන් ස්වාමින් උසස් කරව් උන්වහන්සේට ශුද්ධ කන්දේදී නමස්කාර කරව්. මක් නිසාද අපේ දෙවියන් ස්වාමින් වහන්සේ ශුද්ධසේක. அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. උන්වහන්සේ ශුද්ධවන්තයයි. நம் தேவனிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. උන්වහන්සේ තුල කිසිම අඳුරක් නැහැ. சில சாமி சாராயம் கேட்கும். සමහර දෙවිවරු හරක්කු ඉල්ලයි. நம்ம தேவனுக்கு சாராயத்தோட போனா போச்சு. අපේ දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ඒ ආකාරයෙන් යන්නට බෑ. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4 இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். ගීතාවලිය 5 සිට 4 සිට 4 5. நீர் துன்மார்க்கனிடத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்திலே சேருவதில்லை. මක් නිසාද ඔබ දුෂ්ටකම ප්‍රිය දෙවි කෙනෙක් නොවනසේක. නපුර ඔබ වෙත නොදරන්නේය. துன்மார்க்கத்திலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்லவே அல்ல. උන්වහන්සේ දුෂ්ටකම ප්‍රිය වන්නේ නැත. தீமை அவருடைய சமூகத்தை எட்டவே முடியாது. උන්වහන්සේ නපුර උන්වහන්සේ තුල රඳෙන්නේ නැහැ. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிலை நிற்க மாட்டார்கள். අහංකාරී වූ ඔබගේ ඇස් හමුවේ ඔහු නොසිටින්නේය. அக்கிரமக்காரர் யாவரையும் நீர் வெறுக்கிறீர். අපරාධකාර ක්‍රියා කරන සියල්ලන් ඔබ ද්වේෂ කරනසේක. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். ඔබ බොරු කියන්නන් විනාශ කරනසේක. இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். මිනිමෙරු ප්‍රයෝගකාරී වූ මනුෂ්‍යයාට ස්වාමින් වහන්සේ පිළිකලු කරනසේක. பாவத்தோலே வாழ்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. පාපයත් සමග ජීවත් වෙලා මේ දේව සභාවෙන් ජීවත් වෙන්න பயம் බෑ. உண்டாகும். බය ඇති වෙනවා. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்களே போய் தேவனிடத்தில் இருந்து தங்களை மறைத்துக் கொண்டார். ආදම් සහ ඒව පව් කළ විට ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ ඈත් වෙලා සිටියේ. பாவிகளை தேவன் பாவத்தை தேவன் அருவருக்கிறார். පාපය දෙවියන් වහන්සේ ප්‍රිය කරන්නේ නැහැ. சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, ගීතාවලිය 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. ස්වාමින් වහන්සේ සුවකීය ශුද්ධ මන්දිරයේ වැඩ සිටිනසේක. ස්වාමින් වහන්සේගේ සිංහාසනයේ ස්වර්ගීය. උන්වහන්සේගේ ඇස් වලින් මනුෂ්‍ය පුත්‍රයන් බලා ඇසිපිය වලින් ඔවුන් පරීක්ෂා කරනසේක. எங்கள் ஒவ்வொருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய இமைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. අපගේ සෑම ක්‍රියාම උන්වහන්සේගේ ඇස් පිය වලින් බලනවා. தேவனுடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. දෙවියන් වහන්සේගේ ඉදිරිපිට කිසිම දෙයක් සැඟවිලා නැහැ. பாவத்திலே வாழ்கிறவர்களாலே தேவ சமூகத்துக்கு வர முடியாது. පාපයේ ජීවත් වෙන අයට දෙවියන් වහන්සේගේ ප්‍රසන්න අභිමුඛයට එන්න அதனால බෑ. அநேகர் ஆராதனைக்கு வருவதில்லை. ඒ නිසා තමයි බොහෝ අය මේ දේව නමස්කාරයට එන්නේ නැත්තේ. சங்கீதம் 34:16 சொல்லுகிறது, ගීතාවලිය 34:14. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. නපුරෙන් ඉවත්ව යහපත්කම් කරවා සමාදානයේ සොයමින් ඒ අනුව යව. தீமை செய்கிறவர்களை கர்த்தர் அறுப்பார், නපුර කරන අය උන්වහන්සේ අහක් කරනවා. அவர்களை அழிப்பார். ඔවුන්ව නැති කරනවා. ஆபக்குக் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
හබකුක් 1:12 වෙනි පදය. கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே நியாய தீர்ப்பு செய்ய அவனை நீர் வைத்தீர். கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர் என்று அவன் சொல்லுகிறான். சொல்றான், நீர் என் பரிசுத்தர் அல்லவா? பரிசுத்தர் அல்லவா? උන්වහන්සේ ශුද්ධවන්තයෙක් නොවේද? அத அவ்விதமாய்த்தான் ஆபகுக் சொல்லுகிறான். ඒ ආකාරයට තමයි ස්වාමීන් වහන්සේ நீ කියන්නේ. பரிசுத்தவான் அல்லவா? ඔබ වහන්සේ ශුද්ධවන්තයෙක් කියලා. 1 பேதுரு 1:15 சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் என்னத்திலையாம் நடக்கை எல்லாவற்றிலேயும் என்னவா இருங்க? பரிசுத்தராய் இருங்கள். නුඹලා කැදවූ තැනන් වහන්සේ ශුද්ධව සිටින්නාක් මෙන් නුඹලාත් නුඹලාගේ සියලු හැසිරීමේදී ශුද්ධව සිටපල්ලා. பிரியமானவர்களே, நாங்கள் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர். මාගේ ප්‍රිය සහෝදරයනි, අපි සොයන්නා වූ ස්වාමීන් වහන්සේ ශුද්ධවන්තය. அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளும் அந்த பரிசுத்தத்திலே வாழ அவர் எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේව සොයන සෑම සියලු දරුවන්ම ඒ ආකාරයේ ශුද්ධව ජීවත් වීම උන්වහන්සේගේ බලාපොරොත්තුවයි. கேள்வி என்னவென்றால், தேவன் அக்கிரமக்காரரை துன்மார்க்கரை பகைக்கிறார் என்று சொன்னால், ස්වාමීන් වහන්සේ අධර්මිෂ්ඨ අයව එපා කරනවා නම් ஏன் அவர்களை தண்டிக்காமல் இருக்கிறார்? ඇයි ඔවුන් දඬුවම් නොකර සිටින්නේ? ஏன் இன்னும் அவர்களை அழிக்காமல் இருக்கிறார்? ඇයි ඔවුන්ට තවමත් දඬුවම් නොදී සිටින්නේ? அவர்கள் நன்றாய் சுகித்திருக்கிறார்கள். එයාලා ඊට යහපත්සේ සිටිනවා. அவர்கள் நினைத்தபடி அவர்கள் வாழ்கிறார்களே. එයාලා කැමැති ආකාරයට ජීවත් වෙනවා. அவர்கள் திருடி திருடி ஐசுவரியவான்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். එයාලා සොරකම් කර කරම ඒගොල්ලන් ඊටම ධනවත් ලෙස ජීවත් වෙනවා. அவர்கள் தரித்திரரை ஒடுக்கி அவர்கள் சுகித்திருக்கிறார்களே. ඔවුන් දිලින්දන්ව යහටහත් කර ඔවුන් ඊටමත් ධනයෙන් පිරී ஏன் සිටිනවා. அவர்களுக்கு தீமை உண்டாவதில்லை? ඇයි එයාලට නපුර එළඹෙන්නේ නැත්තේ? ஏன்? ඇයි? இது பலருடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்வி. මේ බොහෝ දෙනාගේ සිත්වල තිබෙනව ප්‍රශ්නයක්. வேதத்தில் உள்ள பக்தர்களுக்கும் இந்த இடத்துல விதமான கேள்விகள் இருந்தது. දේව වචනේ සිටිනව ඒ සුද්ධවන්තයටත් මේ ප්‍රශ්නේ තිබුණා. ஆபகுக் 1 13வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், අබකුක් 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ? அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ? சுத்தி வர அநியாயம் நடக்குது, அது உங்களோட கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதைத்தான் அவன் கேட்கிறான். பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? இது சொல்லுவாங்க பரலலிசம் என்று. வேதத்தில் இருக்கிற பரலலிசம், ஒரே கருத்தை 2 விதங்களிலே எழுதுவது. சங்கீத புஸ்தகங்களில் அதிகமாய் காணலாம், நீதிமொழிகளிலும் அதிகமாய் அதை காணலாம். சொல்லுகிறான், துரோகி இவ்வளவு துரோகம் செய்கிறான், ஏன் நீர் மௌனமாய் இருக்கிறீர்? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று ஆபகுக் தீர்க்கதரிசி ஏக்கத்தோடு தேவனிடத்தில் கேட்கிறான். නපුර බලන්නට බැරි තරම් පවිත්‍ර ඇස් ඇත්තා වූ හිංසාව බලා සිටින්නට නොහැකි ඔබ වහන්සේ ද්‍රෝහීන් දෙස බලා සිටින්නේ දුෂ්ටයා තමාට වඩා ධර්මිෂ්ඨ තැනැත්තා නාස්ති කරන කල ඔබ නිශ්ශබ්දව සිටින්නේ. சங்கீதம் 10:13 வசனத்திலே ගීතාවලිය 10:13. சங்கீதக்காரனுடைய உள்ளத்துல இருந்த இன்னொரு கேள்வி, துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி, அந்நியன் துன்மார்க்கன் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான், ஆனா நீரோ அதை கேட்டு விசாரிக்காம, நீரோ அதை கேட்டு விசாரித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வான். அது ஏன்? දුෂ්ටයා දෙවියන් වහන්සේට නිඳා කරන්නේත් ඔබ පලි නොගන්නේ සේකයි සිතින් කියන්නේත් මන්ද? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, ඔයාලා ජේසුස් වහන්සේ ඔබගේ ගැලුම් කරය හැටියට පිළිගත්තට පසු, உங்களுடைய சொந்த குடும்பங்களாலே மிகுந்த நெருக்கத்துக்கூடாக நீங்க போறீங்க. ඔයාලාගේ පවුල් වලින්ම ඕගලන්ට ඉතාමත් උපද්‍රව එන්නට ඇති. பல விதமான இன் செயல்களால் உங்களை அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். බොහෝ හිංසාවන්ට ඕගලන් පත් වෙන්නට ඇති. அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். ඔයාලාව අවනම්බු කරන්නට ඇති. அவர்கள் நீங்க சேவிக்கிற தேவனையும் அவமானப்படுத்துகிறார்கள். ඔයාලා අදහන දෙවියන් වහන්සේ
වහන්සේවත් තව නම්බුවට පත් කරා. அவர்கள் இவ்வளவற்றையும் பேசிட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. එයාලා මෙච්චරක් කතා කරලත් එයාලා හොඳටයි සිටින්නේ. ஆனா நீங்க உபத்திரப்படுறீங்க, නමුත් ඔයාලා උපද්‍රවයට පත් நீங்க වෙලා கண்ணீர் வடிக்கிறீங்க. ඔයාලා කඳුළු සලනවා. ஆனா தேவன் மௌனமாய் இருக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ නිශ්ශබ්දව ஏன் සිටිනවා. ஆண்டவரே என்று கேட்கிறோம் அல்லவா? ඇයි ස්වාමිනී මේ ආකාරයට කියලා අපි අහනවා නේද? சங்கீதம் 73 3ஆம் வசனத்திலே ஆசாப் என்று சொல்லப்பட்டதான ஒரு பக்தன் இதே கேள்வியோடு வாழ்ந்தான். මේ ආකාරයට ගීතාවලිය 73 3 වෙනි ආසා කියන ඒ ශුද්ධවන්තයාත් මේ ආකාරයටම ප්‍රශ්න කළා. அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாடகர் குழுவினுடைய தலைவனாய் இருந்தான். ඔහු ඒ සභාවේ සිටියා ඒ ගීතිකා ගායනා කරන අයට අධිපතියෙක් හැටියට සිටියා. ஆராதனை பாடல்களை எழுதினதும் அவன்தான். ඔහු තමයි ඒ ගීතිකා ලිව්වෙත්. ஆனா அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் இடற நான் பார்த்தேன். ඔහු කියනවා මමත් මේ වගේ මගේ ආත්මික ජීවිතයේ වැටෙන බවට පෙන්වනවා කියලා ඔහු කියනවා. எதினால் அது உண்டானது? ඇයි ඒ ආකාරය වෙන්නේ? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு சின்ன தவறு செய்த போது உடனே டொக்கா கொடுக்கிறேன். මම පොඩි වැරද්දක් කරපු ගමන් මට ඒට ප්‍රතිපෘද්ධව පිළිතුරක් සිටිනවා. ஆனால் அக்கிரமக்காரன் எவ்வளவோ அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறான், நீர் மௌனமாய் இருக்கிறீர். නමුත් අපරාධ කරන අය බොහෝ අපරාධ කරනවා, ඔබ නිශ්ශබ්දව සිටිනවා. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீண்புக்காரராகிய அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று சொல்லுகிறான். මක් නිසාද මම දුෂ්ටයන්ගේ අභිවෘද්ධිය දුටු කල අහංකාරින් කෙරෙහි ඊර්ෂ්‍යා කළෙමි. எரேமியா தீர்க்கதரிசி மத்த மனிதன். යෙරෙමියා ඊළඟ දිවස්වරයා. அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தான். ඔහු දෙවියන් වහන්සේ කිව්වා වූ සෑම වචනයක්ම කියාගෙනම සිටියා. அவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருந்தது. ඔහු කියපු දියස්සකි ඉටුවීමෙන්ම පැවතුණා. ஆனால் அவனுக்கு வந்த பதில் என்ன? ඔහුට ආපු පිළිතුර කුමක්ද? அவனை அடித்தார்கள், ඔහුට ගැහුවා. அவனை அறைந்தார்கள், ඔහුට කමුලට அவனை පහර දුන්නා. காலிலே காவலிலே வைத்தார்கள், ඔහුව සිරගත කරා. அவனை பங்கரிலே போட்டார்கள். ඔහුව ඉතාමත් යට වලකට அவன் දැම්මා. அவ்விதமாய் தண்ணீர் இல்லாமல் சாகட்டும் என்று விட்டு விட்டார். ඔහුට වතුර නැතුවම මැරෙන්නට අයල්වා. இந்த எரேமியா கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கதறுகிறான். මේ යෙරෙමියා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිට යාඥා කරනවා. ஏன் என்னை உம்முடைய ஊழியனாய் அழைத்தீர்? ඇයි මාව ඔබගේ සේවකයෙක් හැටියට அவன் කෙලෙවේ? தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். ඔහු ඉපදුණු දවසට ශාප அவன் කරනවා. சொல்லுகிறான், நான் பிறவாமல் இருந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருந்தது. මම ඉපදෙන්නේ නැතුව හිටියා නම් මහත් යහපත් කියලා ඔහු කියනවා. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசனமாய் உரைத்த ஒரு சொல்லாகிலும் நிறைவேறாமல் போகவில்லை. යෙරෙමියා දිවස්වරයා විසින් කියවූ සෑම දිවස්වරයක් වැකියක්ම ඉෂ්ට වුණා. எரேமியா 12:1 அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். இப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ நீதி உள்ளவர், உம்மிடத்துல எந்த குறையும் நான் காணாது, உம்மிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா கேள்வி ஒன்று கேட்க எனக்கு அனுமதி தருவீரா என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். ස්වාමින් වහන්සේ මා ඔබ සමග කාරණා කියන කල ඔබ ධර්මිෂ්ඨය ඒත් ඒ ගැන ඔබ සමග කතා කරන්නට කැමැත්තෙමි. දුෂ්ටයන්ගේ මාර්ගයේ දියුණු වන්නේ තද ද්‍රෝහිකම් කරන සියල්ලන් සුවසේ සිටින්නේත් මක් නිසාද? மே எரேமியா කියනවා, சஞ்சீவ தேவியா மான்சே ඔබ நீதிமானுக்கு என்ன சொல்ற? நீங்க சொல்லாதபடியே நான் சொல்றேன். வயா தர்மிஷ்டாய், ස්වාමින් වහන්සේ ධර්මිෂ්ඨයි. நீ பிழை விடுவதே இல்லை. ඔබ වැරදි කරන්නෙම නැහැ. நான் உங்களிடத்துல எந்த கேள்வியும் எழுப்பவே முடியாது. මම ඔබගෙන් කිසිම ප්‍රශ්නයක් අහන්නට බෑ. ඒ ප්‍රශ්නයක් අහන්න මට chance එකක් දෙනවද කියලා දෙවියන් වහන්සේගෙන් එයා ඉල්ලනවා. ஒரு கேள்விக்கு தேவனிடத்திலே அனுமதி அந்த கொடுத்தீங்களா? கேள்வி இதுதான் சொல்றான், ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? දුෂ්ටයන් මාර්ගයේ දියුණු වන්නේත් ඇයි? துஷ்டங்க மார்க்கே தியூனு வெண்ணே கோமத. துன்மார்க்கனுடைய வழி வாய்ப்பது எப்படி? ද්‍රෝහිකම් දුෂ්ටයන්ගේ මාර්ගයේ දියුණු වන්නේ நீ කෙසේද? சொன்னீர் நீதிமான் செழிப்பான் என்று. ඔබ කිව්වා ධර්මිෂ්ඨයා ඊටමත් යහපත්ව ஆனா ජීවත් වෙයි කියලා. நீதிமான் பட்டினி இருக்கிறான், නමුත් ධර්මිෂ්ඨයා බඩගින්නේ. துன்மார்க்கனோ செழித்துக் கொண்டிருக்கிறான். අධර්මිෂ්ඨයා නම් ඊටමත් දියුණු எங்கே உம்முடைய வார்த்தை? කෝ එතන උන්වහන්සේගේ වචනය. ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்ன? ද්‍රෝහිකම් සියල්ලන් සුවසේ සිටින්නේ මක් නිසාද? துரோகம் செய்கின்ற அனைவரும்
நல்லா சந்தோஷமா இருக்கிறது என்ன? ද්‍රෝහිකම් කරන සියල්ලන් සුවසේ සිටින්නේ මක් නිසාද? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் එලිදරව් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கண்டா 9 සිට 10 දක්වා බැලුවොත් இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுடைய ஆவி தேவனுடைய பிரசன்னத்திலே கதறிக்கொண்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙලා උන්වහන්සේ වෙනුවෙන් රුධිරය සිඳුවව සෑම සියල්ලක්ගේම රුධිරය ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයේ මොරගසනවා. ஏன் பழி வாங்காமல் இருக்கிறீர்? ඇයි පලි නොගෙන සිටින්නේ? எங்களை கொலை செய்தவர்களை நீர் ஏன் சரி கட்டாமல் இருக்கிறீர்? ඇයි අපට වැරදි කර අයට ඔබ දඬුවමක් නොකර සිටින්නේ? எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீர் தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர், பழி வாங்காமல் இருப்பீர் என்று அவர்கள் மகா சத்தமிட்டு கூப்பிடு. ඔවුන්ගේ රුධිරය වෙනුවෙන් කතා නොකර සිටින්නේ ඇයි කියලා මහත්සේ මොරගසනවා. இந்த ப்ராப்ளம் என்னண்டா, நான் இதுவரைக்கும் சுருக்கமா சொல்றேன் என்னண்டா, துன்மார்க்கன் பெருமையோடு தேவனுக்கு எதிர்த்து நின்று பேசுறான். අධර්මිෂ්ඨයන් දෙවියන් වහන්සේට විරුද්ධව ඉතාමත් අහංකාරී ලෙස කතා කරනවා. ஆண்டவர் சும்மா இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ නිශ්ශබ්දව සිටිනවා. மறுபக்கத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன தவறு செஞ்சிட்டாங்களா, නමුත් ස්වාමීන් වහන්සේ සොයන දරුවන් ඒක පොඩි වැරද්දක් කරාද உடனடியாய் அவர்களை சிட்சிக்கிறார். එසැනින්ම ඔවුන්ව දඬුවම් කරනවා. அப்ப பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற கேள்வி இதுதான். ශුද්ධවන්තයාට තිබෙන ප්‍රශ්නය මෙයයි. நாங்க சின்ன தவறு விட்டா உடனே டொக்கா தாரீங்க. අපි පොඩි වැරද්දක් කරපු ගමන් අපිට ඒක පාරටම ටොක්ක්ක් දෙනවා. துன்மார்க்கன் எவ்வளவோ தீமைகளை செய்கிறான், අධර්මිෂ්ඨයන් බොහෝ දේ වැරදි කරනවා. ஆனா நீங்க ஏன் அவங்களுக்கு டொக்கா கொடுக்காம නමුත් இருக்கீங்க? ඇයි ඔබ වහන්සේ ඉතාමත් පිළිතුරක් නොදී සිටින්නේ? அவங்களோட காரியத்துல என்ன மௌனமா இருக்கிறீங்க? ඇයි ඔබ වහන්සේ ඉතාමත් නිශ්ශබ්දව සිටින්නේ? இதுதான் பிரச்சனை. මේ තමයි ප්‍රශ්නේ. ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ இதான் நான் කියනවා மூன்றாவது காரியத்துக்கு கொண்டு வருகிறேன், දැන් තුන්වෙනි කරුණ நான் செயல்படுவேன், මම ක්‍රියා කරමි. ஆனா உங்களோட கால அட்டவணையின்படி நான் செய்ய மாட்டேன். ඔබගේ වේලාවට එය කරන්නේ නැහැ. எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் அஞ்ஞானிகள். අපට අධර්මිෂ්ඨකම් කරන්නේ අඥානයෝ. விளங்கிட்டா? තේරෙනවද? ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி தீமை செஞ்சா එක ඇදහිලිවන්තයෙකුට තවත් ඇදහිලිවන්තයෙක් වැරද්දක් කළොත් ஆண்டவர் அவர்களை சிட்சிப்பார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට දඬුවම් කරයි. ஆனால் ஒரு விசுவாசிக்கு தீமை செய்தால் නමුත් එක ඇදහිලිවන්තයෙකුට නොහැදිලිවන්තයෙක් අයහපතක් කළොත් ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை அவர் ஆறுதல் படுத்துவார். ස්වාමීන් වහන්සේගේ දරුවව සනසයි. அந்த துன்மார்க்கன் அப்படியே விடுவார். ඒ අධර්මිෂ්ඨයව එහෙමම නවත්තයි. ஏன்? ඇයි? அவர் நினைத்தா இப்படி ஒன்றை அழிக்கலாம். උන්වහන්සේ හිතුවොත් ඒ එසැනින්ම කරයි. நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறது அதுதான். අපි මමත් ඔබත් බලාපොරොත්තු වෙන්නේත් එයයි. இங்க வந்து தேவ குஞ்சு போல இருந்து ஜெபிச்சானே, මෙතන ඇවිල්ලා ඉතාමත් දේව භක්තියෙන් යාඥා කරාට யாரு உங்களை பார்த்து அப்படி முறைச்சிட்டு போனா කවුරු හරි හොරවගෙන ගියොත් ஒரு பக்கம் அப்படி இழுக்கட்டும் ஆண்டவரே. එක පැත්තක් එහෙමම ඇදපු දෙන් කියනවා. பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க ஜெபிக்கக்குள்ள காரி துப்புறான், අල්ලපු ගෙදර අය යාඥා කරනකොට කෙල ගසනවා. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க? ඔගොල්ලෝ මොනවද යාඥා அவன்ட කරන්නේ? நாக்குல கேன்சர் வரட்டும் ஆண்டவரே. ඔහුගේ දිවේ කැන්සර් ආපු දෙන් කියනවා. உங்களோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். ඔයාලගේ යාඥාවට පිළිතුරක් දෙන්නෙම නැහැ. அவர் சொன்னார், உன் நினைவு என் நினைவு அல்ல, උන්වහන්සේ කිව්වා ඔබගේ සිතිවිලි මාගේ உன் සිතිවිලි வழி නෙවෙයි. என் வழி அல்ல, ඔබගේ මාර්ගයත් நீ මාගේ මාර්ගය நினைக்கிற නෙවෙයි. மாதிரி நான் அல்ல. ඔබ ක්‍රියා කරන ආකාරයට මම நீ ක්‍රියා කරන්නේ නැහැ. அவன் அழியோன்னு எதிர்பார்க்கிறான். ඔබ සිතනවා ඔහු නාස්ති වෙන්න ඕනේ කියලා. ஆனால் நானோ அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். නමුත් මම බලාපොරොත්තු වෙන්නේ ඔහු ගැලවිය යුතු කියලා. விளங்குதா? තේරෙනවද? விளங்குதா? තේරෙනවද? ஆண்டவர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார்? ස්වාමීන් වහන්සේ ඇයි තවත් ஏன் ஆண்டவர் இன்னும் அக்கிரமக்காரர் மேல் தம்முடைய கோபக்கினியை ஊற்றாமல் இருக்கிறார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ අධර්මිෂ්ඨයා වෙනුවෙන් ඒ කෝපකින නවත அவன் පෙන්වන්නේ නැත්තේ? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ඔහු ගැලවීම ලබන පිණිසයි. ஒருவராகிலும் நரகத்துக்கு போறது என் ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. කිසිවෙක් නරක ආදියට යන එක ස්වාමීන් වහන්සේ කැමති නැහැ. ஆனால் ஒரு நாள் வருகிறது, නමුත් එක් දවසක් පැමිණෙනවා. ஒரு நாள் சீக்கிரமாய் එක් வருகிறது. දවසක් පැමිණෙනවා. அந்த நாளிலே ඒ දවසේදී அவர் நியாயம் தீர்க்க வருவார். උන්වහන්සේ විනිශ්චය කරයි. ஆனால் அதுவரைக்கும் නමුත් එතෙක්
அவருடைய கிருபை இந்த உலகத்திலே ஊற்றப்பட்டு கொண்டே උන්වහන්සේගේ කරුණාව වැగిරෙමින් සිටිනවා. அந்த கிருபையின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதினாலதான் කරුණාවේ කාලේ ජීවත් වෙන නිසා තමයි எங்களால மனம் திரும்ப முடியுது. අපිට හිත ඇරෙන්නට පුළුවන් වෙලා எங்களுடைய තිබෙන්නේ. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கு. අපේ පව් කමා කරන්නට පුළුවන් වෙලා நாங்கள் තිබෙන්නේ. ரட்சிக்கப்படக்கூடியதாக இருக்கு. අපි ගැලවීම ලබන්නට පුළුවන් වෙලා இதுதான் තිබෙනවා. அந்த காலம். මේ තමයි ඒ කාලය. அந்த கிருபையை உதறி தள்ளாத. ඒ කරුණාව මග අරින්න එපා. இன்றைக்கு தான் நீ ரட்சிக்கப்படுகிற நாள். අද තමයි ඔබ ගැලවීම ලබන දවස. இன்று நீ மன்னிக்கப்படுகின்ற අද நாள். තමයි කමා කරන දවස. இன்று நீ மனம் திரும்புகிற අද நாள். දවස තමයි සිත් හැරෙන දවස. கிருபை இருக்கிறது. කරුණාව තිබෙනවා. அந்த கிருபை நீக்கப்பட்டுதான் ඒ කරුණාව නැති වුණොත් உன் பாடு அவ்வளவுதான். ඔබගේ ජීවිතේ එපමණයි. உனக்கு தெரியாது, ஒரு மனிதனுக்கும் தெரியாது. அந்த கிருபையின் நாள் எந்த நாளிலே எந்த நாளிகையிலே முடிவடைகிறது என்று குமாரனுக்கும் தெரியாது. ඒ කරුණාවේ දවස කවදද කොයි වෙලාවේද කියලා පුත්‍රයාණන් වහන්සේත් දන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாது. ශුද්ධාත්මයාණන් වහන්සේත් දන්නේ නැහැ. பிதா ஒருவர் மாத்திரம் தான் அதை පියාණන් அறிந்திருக்கிறார். වහන්සේ පමණයි ඒ දන්නේ. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவர் வருகிறார். அவர் துன்மார்க்குரிய நீதியை சரிக்கட்ட அவர் வருவார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும். අපේ දෙවියන් වහන්සේ වඩිනසේක නිශ්ශබ්දව නොවනසේක උන්වහන්සේ ඉදිරියේ ගින්නක් විනාශ කරන්නේය. උන්වහන්සේ හාත්පසින්ම සැර කුණාටුසේ අධික වන්නේය. ஆண்டவர் துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க கட்டாயமாய் வருகிறார். ස්වාමින් වහන්සේ අධර්මිෂ්ඨයන්ව විනිශ්චය කරන්නට අනිවාර්යයෙන්ම පැමිණෙනවා. சங்கீதம் 97:12 சொல்லுகிறது, ගීතාවලිය 97:12 කියනවා. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ධර්මිෂ්ඨයනි ස්වාමින් කෙරෙහි ප්‍රීතිවව්. උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ස්තුති කරව්. 2 பேதுரு 3:9-10 வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, இவர்தான் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:9 நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிச்சா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பொறுமையா இருந்ததால தான் இன்றைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டு இங்க இருக்கிறோம். ஆமென். උන්වහන්සේගේ ඉවසීමෙන් තමයි ගැලවීම ලබා තිබෙන්නේ. ප්‍රමාදයයි සමහරුන් සලකන හැටියට ස්වාමීන් වහන්සේගේ තමන්ගේ පොරොන්දුව ගැන ප්‍රමාද නොවනසේක. නමුත් සියල්ලන්ම පැස්තුතෙල් වෙනවාට මිස කිසිවෙක් විනාශ වෙනවාට උන්වහන්සේ නොකමැතිය. ஆனால் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். නමුත් උන්වහන්සේගේ පැමිණීම සොරෙකු මෙන් සිදුවෙයි. நான் சொன்னேனே, கள்ளன் வீட்டுக்கு திருட வரும்போது SMS போட்டு கால் 2 எடுத்து ஃபேக்ஸ் சவுண்ட் அடிச்சிட்டா வரான். සොරෙක් ගෙදරට හොරකම් කරන්න එනකොට කෝල් එකක් දීලා මැසේජ් එකක් දීලා නෙවෙයි එන්නේ, ෆැක්ස් එකක් දීලා නෙවෙයි එන්නේ. அவர் சொல்கிறார், இயேசு திருடனை போல வருவார். ස්වාමින් වහන්සේ සොරෙකු මෙන් පැමිණෙයි. அப்பொழுது வானங்கள் மடமடவை என்று அகன்று போகும். එවිට ස්වර්ග රාජ්‍යයේ අහස මහත් ශබ්දයකින් වෙන්නේ. பூதங்கள் வெந்து உருகும் என்றால் மலைகள் வெந்து உருகும். මහා භූතයන් එතා ගිනිගේ වැටෙයි. பூமி மதியில் உள்ள கிரியைகள் எரிந்து போகும். භූමියේ තිබෙනා වූ වස්තුන් ගිනි අවුළු වෙයි. இயேசு சீக்கிரம் வருகிறார். යේසුස් වහන්සේ ශීඝ්‍රයෙන් පැමිණෙයි. ஆனால் அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் அவரோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். නමුත් අපි උන්වහන්සේගේ කරුණාවේ කාලේ එකතු වෙ යුතුයි. ஏசாயா 42:13-14 வசனம் சொல்லுகிறது, යේසාය 42:13-14 මේ ආකාරයට எப்படி කියනවා. நம்ம எங்களுடைய இயேசு வருகிறார்? කොහොමද යේසුස් වහන්සේ පැමිණෙන්නේ? அவர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள் அடக்கிக் கொண்டு இருந்தேன். பாத்தீங்களா, அடக்கிக் கொண்டு இருந்தேன். இவ்வளவு காலமும் அக்கிரமக்காரர் செய்கின்ற காரியங்களை பார்த்து பார்த்து அவர் அடக்கிக் கொண்டிருந்தார், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. ஆனால் இப்பொழுதோ பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விடுவேன். இது அவருடைய வருகையை குறித்த தீர்க்க தரிசனம். ස්වාමීන් වහන්සේ බලවන්තයෙකු මෙන් නික්ම එනසේක.
උන්වහන්සේ යුද්ධාකාරයෙන් මෙන් ජුවලිතව උපදනසේක. උන්වහන්සේ කෑගසා එසේය තදින් මොරගසා තමන්ගේ සතුරන්ට විරුද්ධව බලවත්කම් කරනසේක. இனிமேல் இந்த உலகத்திலே பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடாய் 5 நியாய தீர்ப்புகள் நடக்கும். මීට පස්සේ ස්වාමීන් වහන්සේගේ විනිශ්චයන් 5 ආකාරයට සිදු වෙයි. இந்த வசனங்களை நான் வாசிக்க மாட்டேன், குறிப்பிடுங்க, வீட்டை போய் படியுங்க. මේ වචන ඔයගලන් සටහන් කරගන්න ගෙදර ගිහලා කියවන්න. முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பு என்னவென்றால் පළමුවෙන්ම යේසුස් වහන්සේගේ විනිශ්චය කුමක්ද කිව්වොත් 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி 2 කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වචනය 1 අනුව கொரிந்தியர் 3:12 படி 1 කොරින්ති 3:12 සේ வெளிப்படுத்தல் 3:11 படி එලිදරව් පොතේ 3:11 எபிரேயர் 6:10 படி හෙබරය 6:10 අනුව ரகசிய வருகை நடைபெறும் போது රහසිගත පැමිණීම සිදු වෙන විට கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මරණයට පත් වූ අය නැගිටියි. அப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்ந்தால் நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். එවිට ඔබත් ස්වාමින් වහන්සේව ගැලවුම් කරුවා ඇටියට පිළිගෙන සිටියා නම් ඔබත් ගනු ලැබෙනවා. இப்ப எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே ගනු ලැබුවට පසු இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது நியாய தீர்ப்பு நடைபெறும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පළමුවෙනි විනිශ්චය සිදු වෙයි. அந்த நியாய தீர்ப்பிலே போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னபடி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தந்த தாளந்துகள், வரங்கள், ஊழிய அழைப்பு இவற்றை வைத்து உங்களை நியாயம் பார். මේ දේව විනිශ්චයේදී යේසුස් වහන්සේගේ විනිශ්චයේදී ගිය සතියේ මා කිව්ව ආකාරයට ටැලන්ට් ගැන මම උපමා කිව්වා. ඔබට දී තිබෙනා වූ ටැලන්ට්, ඔබට දී තිබෙනා වූ හැකියාවන්, ඔබට දී තිබෙනා වූ සේවාවන් වලට ඔබ ගණන් දිය යුතුයි. அந்த நியாய தீர்ப்பிலே அந்நியர்கள் எங்களோடு இருக்க மாட்டார்கள். ඒ විනිශ්චය දවසේදී අන්‍ය ආගම්කාරයෝ නැහැ. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று அவருக்கு பதில் கூறியாக வேண்டும். නමුත් ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරිපිට ඉඳලා ස්වාමීන් වහන්සේට පිළිතුරු දිය යුතුයි. இரண்டாவது நியாய தீர்ப்பு දෙවෙනි විනිශ්චය வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். එලිදරව් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ සිට 16 දක්වා இந்த ரகசிய வருகைக்கு பின்பதாக මෙම රහසිගත පැමිණීමට පසු 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வான். අවුරුදු 7ක කාලයක් අන්ත ක්‍රිස්තුගේ කාලය ක්‍රියා කරයි. அந்த காலங்களிலே ஆண்டவராகிய இயேசுவை அறிந்தும் பின்மாற்றத்திலே வாழ்ந்தவர்கள், பாவத்திலே வாழ்ந்தவர்கள், எடுத்துக்கொள்ளப்படாமல் விடப்பட்டவர்களும் இருப்பார்கள். ඒ කාලයේදී ස්වාමින් වහන්සේව පිළිගෙන උන්වහන්සේගෙන් ඈත් වුණ අයත්, පෞකාර ජීවිතයේ උනත් උන්වහන්සේගෙන් ඈත්ව ජීවත් වුණ අය එතන විනිශ්චයට ලක් වෙයි. 7 விதமான முத்திரைகள் அங்கே பரலோகத்திலே திறக்கப்படும். 7 ආකාරයක මුද්‍රාවන් 7ක් එතන ඇරෙන්නට පටන් ගනී. தேவனுடைய கோபாக்கினை துன்மார்க்கர் மேலாக வந்து இறங்கும். දෙවියන් වහන්සේගේ කෝපාගින්නේ අධර්මිෂ්ඨයන් මෙත පැමිණෙයි. தேவன் அவர்கள் பாவத்தை அவர் நியாயம் தீர்ப்பார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ පාපයට විනිශ්චය දක්වයි. மூன்றாவது நியாய தீர்ப்பு තුන්වෙනි විනිශ්චය නම් மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில இருந்து 46ஆம் வசனம் வரையிலே பார்க்கிறோம். මතේ විශේෂ පොතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ සිට 25 වෙනි පරිච්ඡේදයේ 31 සිට 41 දක්වා බලන්න පුළුවන්. இந்த உபத்திரவ காலங்கள் முடிந்ததுக்கு பிறகு මෙම උපද්‍රව කාලය නිකුණාට පසු தேவன் தேசங்களை நியாயம் தீர்ப்பார். දෙවියන් වහන්සේ දේශයන් පිට විනිශ්චය කරයි. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய ஜனங்கள். ඊශ්‍රායෙල් දේශයේ දෙවියන් වහන්සේගේ ජනතාව. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். ඊශ්‍රායෙල් දේශයේ දෙවියන් වහන්සේගේ දේශය. அந்த காலங்களிலே உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ඒ කාලයේදී ඊශ්‍රායෙල් දේශයට විරුද්ධව සෑම දේශයක්ම එකට නැගිටලා යුද්ධ කරයි. அந்த யுத்தம் ஆமகடம் என்று சொல்லப்பட்ட எருசலேமுக்கு அருகே இருக்கிற பள்ளத்தாக்கிலே நடைபெறும். ඒ යුද්ධය ජෙරුසලමට ළඟින්ම පිහිටා තිබුණා වූ ඒ පාතාලය වන ආමගඩ් ඒ යුද්ධය පටන් ගනී. அந்த காலங்களிலே இஸ்ரவேலிலே இருக்கிற 1/3 யூதர்கள் மரிப்பார்கள். ඒ කාලයේදී 3/1 වන යුද ජනතාව
මරණයට පත් වෙනවා. கடைசி நேரத்துல இஸ்ரவேலை அவர்கள் கைப்பற்ற போகின்ற அந்த நேரத்திலே අන්තිම වෙලාවේ ඊශ්‍රායෙල් ජනතාව ඒගොල්ලන් රැකවරණයට ගන්න විට தேவன் தம்முடைய சேனையோடு மத்திய ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுவார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ සේනාවත් සමග පැමිණ ඊශ්‍රායෙල් වෙනස්වෙන් උන්වහන්සේ යුද්ධ කරයි. மூன்றாவது சொல்லிட்டேன். நாலாவது நியாய தீர்ப்பு தேவ தூதர்களை தீர்க்கின்ற நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பு. හතරවෙනි විනිශ්චය නම් දේව දූතයන්ගේ විනිශ්චය. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2-3 வசனங்களிலே அதை நாங்கள் பார்க்கிறோம். 1 කොරින්ති 6:2-3 වන වචන වලින් අපිට බලන්න පුළුවන්. யூதா 1 அதிகாரம் 6 வசனத்திலும் பார்க்கிறோம். යූදා පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි වචනය. லூசிபர் பாவம் செய்து தள்ளப்பட்ட போது ලූසිෆර් පව් කරලා වැටුණා කල அவனோடு கூட ஆண்டவர் சிருஷ்டித்த தூதர்களில் 1/3 தூதர்களும் இங்கே பூமியில விழுந்தார்கள். ඔහු ඒ ආකාරයේ වැටෙන විට 3/1 පමණ ඒ අශුද්ධ ඒ දූතයනුත් බිමට පහතට වැටුණා. பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் நானும் நீங்களும் அங்கு நியாயம் தீர்க்க යක්ෂයාවත් යක්ෂය දූතයන්වත් ඒ සිංහාසනයේදී ඔබත් මමත් විනිශ්චය කරන්නට යනවා. ஆமென். ආමේන්. கிறிஸ்தவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். කිතුණුවන් විනිශ්චය කරයි. ரட்சிக்கப்பட்டவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். ගැලවීම ලැබපු අය විනිශ්චය කරයි. கிறிஸ்து சிங்காசனத்தில் அதை பார்வையிட்டுக் கொண்டு இருப்பார். ක්‍රිස්තුස් වහන්සේ සිංහාසනයේ ඒ බලාගෙන සිටි. ஆறாவது நியாய தீர்ப்பு. අංජවද. ஐந்தாவது நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 11 முதல் 15 வசனம். පස්වෙනි විනිශ්චය නම් එලිදරව් පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 11 සිට 15. இந்த 7 ஆண்டுகள் முடிய 1000 ஆண்டு மிலேனியல் பீரியட் என்று சொல்வார்கள். கர்த்தர் உலகத்தை ஆளுகை செய்வார். මේ අවුරුදු 7 ඉවරුණාට පස්සේ අවුරුදු 10ක වර්ෂයක් ස්වාමීන් වහන්සේ ආණ්ඩු කරයි. பிசாசானவன் அந்த காலங்களிலே பாதாளத்திலே ஆண்டவர் கட்டி வைப்பார். ඒ කාලයේදී යක්ෂයව ස්වාමීන් වහන්සේ බඳිනු ලබනවා. மனிதர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். මිනිසුන්ට හිත ඇරෙන්න බෑ. ஆனால் பூமியில பாவம் இருக்காது. නමුත් පොළවේ පව් නැහැ. ஒரு ஆடும் சிங்கமும் பக்கத்துல படுக்கும். බැටළුවෙකුයි සිංහෙකුයි ළඟ ළඟ ජීවත් වෙයි. மனுஷருக்குள்ளே பொறாமை இருக்காது. මනුෂ්‍යයා තුල ඊර්ෂ්‍යාව නැහැ. ஒருவரை ஒருவர் கொலை செய்ய மாட்டார்கள். එකිනෙකා මරා ගන්නෙ නැහැ. சமாதானமாய் வாழ்வார்கள். සමාදානයෙන් ජීවත් වෙයි. காரணம் பிசாசு அங்கே கட்டப்பட்டு இருப்பார். කාරණාව යක්ෂයාව බඳිනු ලැබුවා. அந்த காலத்திலேயாகிலும் மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாமே. ඒ කාලේ හරි ස්වාමීන් වහන්සේව මිනිස්සු පිළිගන්න ஆனா පුළුවන්. உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல கூட மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள ඔයාලා දන්නවද ඒ කාලයේ පවා ස්වාමීන් වහන්සේව ඒගොල්ලන් ගැලවුම් කරු හැටියට පිළිගන්නේ නැහැ. அவன் இஷ்டம் போல வாழ்வான். ඔවුන් කැමැති ආකාරයට ජීවත් වෙනවා. பாவம் செய்ய மாட்டான். පව් කරන්නේ නැහැ. ஆனால் இஷ்டம் போல வாழ்வான். නමුත් ඒගොල්ලන් කැමැති ආකාරයට ජීවත් වෙයි. தேவனை தேடாதவனாய் வாழ்வான். ස්වාමීන් වහන්සේ සොයන්නේ නැති අය அந்த වෙනුවෙන් ජීවත් 1000 වෙයි. ஆண்டு அரசாட்சி காலம் முடியும் போது ඒ අවුරුදු 1000ක් ආණ්ඩු කළාට පසු ஆண்டவர் இன்னொரு நியாய தீர்ப்பை வைப்பார். ස්වාමීන් වහන්සේ තවත් විනිශ්චයක් அதுக்கு තවයි. பேரு வெள்ளை சிங்காசன நியாய ඒ தீர்ப்பு. තමයි සුදු සිංහාසනයේ විනිශ්චය. அந்த நியாய தீர்ப்பிலே தான் உலகத்திலே இருக்கின்ற மரித்த உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு அக்கிரமக்காரர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ඒ කාලයේදී තමයි ජීවත්ව සිටින මරුණා වූ සෑම සියලු දෙනාටම ස්වාමීන් වහන්සේ විනිශ්චය அந்த කරන්නේ. நியாய தீர்ப்பிலே ஒருவனாகிலும் பரலோகத்துக்கு வந்து சேருவதில்லை. ඒ විනිශ්චයේදී කිසිවෙකුටත් ස්වර්ග රාජ්‍යයට යන්නට බෑ. அத்தனை பேரும் அக்கினியும் கந்தகமும் நிறைந்த அந்த பாதாளத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள். සෑම සියලු දෙනාම අක්කිනි ගෙන්දගම් පිරුණා වූ ඒ පාතාල ලෝකයට වැටෙයි. 2 தீமோத்தேயு 3:13 சொல்லுகிறது. දෙක තිමෝතෙයු துணை பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாய் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாய் மாறுவார்கள். එසේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල භක්තිවන්ත ලෙස ජීවත් වන කැමැති සියල්ලෝ පීඩා විඳිනෝය. නපුරු මිනිසයොත් රැවටිලිකාරයොත් ජීවත් වෙයි. மனிதனுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாய் போக போகிறது. මිනිසයාගේ ජීවිත රටාව දවසින් දවස උග්‍ර වෙයි. மனிதர்கள் தேவனை புறக்கணிப்பார்கள். මිනිසයෝ දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරයි. ரோமர் 6:13 சொல்லுகிறது. රෝම 6:16 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவிப்பதற்கு ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல்
உங்களை மரித்தோர் என்று உயிரோடு எழும்ப மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 6:13. නුඹලාගේ අවයවයන් අධර්මිෂ්ඨකමේ ආයුධ කොට පාපයට බාර නොදී නුඹලාම මලවුන්ගෙන් ජීවත්ව සිටින්න මෙන් දෙවියන් වහන්සේට බාර වී සිටි නුඹලාගේ අවයවයන් ධර්මිෂ්ඨකමේ ආයුධ කොට උන්වහන්සේට බාර දීපල්ලා. இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். තව විනාඩි 5කින් මම නිම කරනවා. இப்ப நான் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வருகிறேன். ඉතාමත් වැදගත් කාරණයක් තමයි මම කියන්න යන්නේ. சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் සකරියාගේ දිවස් පොත 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදය 1 முதல் 4 வரையுள்ள வேத பகுதி. 1 සිට 4 දක්වා තිබෙන දේව වචනයන්. அங்கே சகரியா ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். එතන සකරියා එක දර්ශනයක් දකිනවා. என்ன தரிசனம்? මොනවද ඒ දර්ශනය? அவன் சொல்கிறான், நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கின்றேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்று சொன்னான். නැවත මම මාගේ ඇස් ඔසවා බැලිමි. එවිට අකුලන පොතක් කිකිලෙනවා දුටිමි. නුඹට පෙනෙන්නේ කුමක්දැයි මම ඔහුගේ නැසුවේය. මමද අකුලන පොතක් කිකිලෙනවා මට පෙනෙයි. එහි දිග රියන් 20ක්ය, පළල රියන් 10ක්ය. அந்த காலங்களிலே புத்தக சுருள் என்று சொன்னால் பப்பிரசினால் புள்ளினால் செய்யப்பட்டதான, நான் உங்களுக்கு வேதாகமத்தை குறித்து நான் பேசும்போது சொன்னேன். அந்த பப்பிரஸ் புள்ளினாலே அவர்கள் ஒரு பேப்பர் போல பின்னி அதிலே அவர்கள் எழுதுவார்கள். අකුලන පොතක් ඒ කාලයේදී පපිලස් කියන ඒ තන කොළ මගින් තමයි කරලා තිබෙන්නේ. அதனுடைய 2 பகுதியிலும் ஒரு கம்பு இருக்கும். දෙපැත්තෙම ඊටම ලීක් යට දෙකක් තිබෙනවා. அதிலே சுத்துவார்கள். එහි තමයි අකුලන්නේ. யூதர்கள் வலது பக்கத்திலே இருந்து தான் எழுதி கொண்டு வருவார்கள், இடது பக்கத்தில். යූද ජනතාව දකුණු අතේ වම් පතේ සිට තමයි දකුණු අතට ලියන්නට පටන් ගන්නේ. இங்கே அவன் ஒரு புத்தக சுருளை பார்க்கிறான். මෙහිදී ඔහු අකුලන පොතක් දකිනවා. அதனுடைய நீளம் එහි දිග 15 முழம். රියන් மன்னிக்கவும், 20ක්. 20 முழம். එහි දිග රියන් 20යි. 20 முழம் என்ற ஒரு முழம் 1.5 அடி, 20 முழம் என்று சொன்னால் 30 அடி. අඩි 30ක් පමණ. அதனுடைய அகலம் 10 முழம். එහි පළල අඩි රියන් 10යි. அப்படியானால் 15 அடி. ඒ කියන්නේ අඩි 15ක්. அங்கே பறந்து வருகிறது. එය පියඹාගෙන එනවා. 30 அடி நீளம், අඩි 30 அடி 30ක් நீளம், අඩි 30ක් දිග, 15 அடி அகலம். අඩි 15ක් පළල. புத்தக சுருள் வருது. එහි අකුලන පොත. என்னத்தை காண்கிறாய்? මොනවද දකින්නේ? புத்தக சுருளை பார்க்கிறேன். එහි අකුලන පොත දකිනවා. உங்களுக்கு தெரியுமா, ඔයාලා දන්නවද? ஆண்டவர் மோசே கூடாக அவருடைய ஆலயம் எப்படி இருக்கணும், கூடாரம் எப்படி இருக்கணும் என்று அளவெல்லாம் அவர்தான் கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ ගෘහය කොයි ආකාරයට තියෙන්න ඕන කියලා ස්වාමීන් වහන්සේ මෝසෙට කියා තිබුණා. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஸ்தலம் 30 அடி 15 அடி அகலமாய் 30 அடி நீளமாய் இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ඒ වෙලාවේ සඳහන් කරා අඩි දිගක් අඩි 30ක් දිග පළල 15ක් පමණ තියෙන්න ඕනේ කියලා. அது பரிசுத்தமானது. ඒ පරිශුද්ධයි. என்னத்தை இந்த சுருள் முதலாவது காண்பிக்கிறது? මොනවද මේ පළමු කොට පෙන්눔 කරන්නේ? கர்த்தருடைய பரிசுத்தம். ස්වාමීන් වහන්සේගේ පරිශුද්ධත්වය. மனிதனுடைய நீதி மனிதனுடைய கிரியை அவனை நீதிமானாக்க முடியாது. මනුෂ්‍යයාගේ ක්‍රියාවන් ඔහුව ධර්මිෂ්ඨ කරන්නට බෑ. உங்களுடைய கிரியைகளினாலே ஆண்டவரை நான் தாள தர்மம் செய்தேன் என்று நீ பரலோகம் போக முடியாது. මනුෂ්‍යයාගේ ක්‍රියා අපගේ දාන ධර්ම දීමෙන් ස්වර්ගයට යන්නට බෑ. உன்னுடைய நற்செய கிரியைகளினாலே செயல்களினாலே நீ ரட்சிக்கப்பட முடியாது. ඔබගේ යහපත් ක්‍රියා තුලින් ඔබ ගැලවීම ලබන්නට බෑ. தேவன் தம்முடைய பரிசுத்த நியமத்தை அவர் வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ පරිශුද්ධ නියමයක් තියලා තිබෙනවා. அதன்படி நீ வாழ உன்னை ஒப்புக் கொடுக்க ඒ ආකාරයට ඔබ ජීවත් වෙන්න වියතුයි. உலகம் இன்றைக்கு சொல்லுகிறது ஆணும் ஆணும் திருமணம் முடித்தால் பிரச்சனை இல்ல. අද ලෝකයා කියනවා පිරිමි එකතු වෙලා විවාහ වුණොත් කිසි ප්‍රශ්නයක් නැහැ කියලා. திருமணம் முடித்து வாழ்ந்தால் ஒரு பிரச்சனை இல்ல. ස්ත්‍රියන් දෙදෙනෙක් විවාහ වීම ප්‍රශ්නයක් නැහැ කියනවා.
அதான் உலகம் சொல்லுது. ඒ තමයි ලෝකයා කියන්නේ. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்துட்டா டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு உலகம் சொல்லுது. ස්වාමී පුරුෂයා භාර්යාව අතර ප්‍රශ්න ඇති වුණොත් divorce කරන්න කියනවා. நோ ப்ராப்ளம். ඒකට ප්‍රශ්නයක් නැහැ කියනවා. ஆனால் ஆண்டவர் அது சொல்லல. නමුත් ස්වාමීන් වහන්සේ ඒක ප්‍රකාශ කළේ නැහැ. அவர் சொன்னார் උන්වහන්සේ කිව්වා அது விபச்சாரம், එය වේශ්‍යාකම, அது பாவம், එය පාපය. நீ நரகத்துக்கு போவ. ඔබ නරකාදියට යනවා. நான் உனக்கு காண்பித்திருக்கிற வழி இதுதான். මම පෙන්වා තිබෙන මාර්ගය මෙයයි. ஆண்டவருடைய பரிசுத்தம். උන්වහන්සේගේ පරිශුද්ධත්වය. இரண்டாவது දෙවෙනුව மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது அவர் பூமியின், இது நல்ல கவனமா இந்த பைபிளை வாசி, இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். இது பூமியின் மீதங்கு புறப்பட்டு போகிற சாபம். මේක දේශයේ මුළුල්ලෙහි පිටත්ව යන ශාපය. என்னவாம் இந்த சுருள்? මොකද්ද මේ අකුලන පොත? பூமி எங்கும் புறப்பட்டு போகின்ற சாபம். දේශයේ මුළුල්ලෙහි පිටත්ව යන ශාපය. இந்த சாபம் என்று சொல்லுகிற சொல் நாங்க நினைக்கிற சாபம் அல்ல. අපි හිතන ආකාරයේ ශාපය නෙමේ මේ ලියන ලද ශාපය. எபிரேய மூல மொழியிலே அதற்கு பயன்படுத்தி இருக்கிற சொல் நியாயப்பிரமாணம். එබ්‍රේ පරිවර්තනය අනුව එය පෙන්눔 කළ තියෙන්නේ විනිශ්චය. என்னுடைய நீதி, මාගේ නීතිය, ධර්මිෂ්ඨය, ஜட்ஜ்மென்ட், என்னுடைய நியாய தீர்ப்பு, මාගේ ධර්මිෂ්ඨය. இந்த சுருள் என்னவா? මොකද්ද මේ අකුලන පොත? உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உரிய நியாய தீர்ப்பு. මේ දේශයේ මුළුල්ලේම තිබෙනා වූ නීතිය. இது பூமி மீதெங்கும் புறப்பட்டு போகிறதான நியாய தீர்ப்பு. මේ දේශයේ මුළුල්ලේ පිටත්ව යන විනිශ්චය. விளங்குதா? තේරෙනවද? இந்த உலகத்துல இருக்கிற மனிதன் பலவிதமான கலாச்சாரங்களிலே வளர்ந்து வருகிறான். මේ ලෝකයේ සිටින විවිධාකාර සංස්කෘතිය අනුව ජීවත් වෙනවා. ஆனால் பல மொழிகளை அவன் பேசலாம். බොහෝ වර්ගයේ ජාතින් කතා කරන්න පුළුවන්. பலதரப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்திருக்கலாம். විවිධාකාර ආකාරව ජීවත් වෙන්න පුළුවන්. ஆனால் இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும், නමුත් මේ පොළවේ ඉපදෙන සෑම මිනිසෙක්ම இந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? මේ දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය පොත අනුව විනිශ්චය කරනු ලබයි. இதுதான் நியாயம் தீர்க்க போகிறது. මේ තමයි විනිශ්චයට ලක්වන්නේ. இதுதான் சட்ட புத்தகம். මේ තමයි නීති පොත. இதுதான் அந்த சுருள். මේ තමයි අකුලන පොත. கர்த்தருடைய வார்த்தை ස්වාමීන් වහන්සේගේ වචනය. அன்று நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். අපිට විරුද්ධව එය කතා කරයි. இதுதான் கர்த்தருடைய நீதி. මේ තමයි දෙවියන් වහන්සේගේ නීතිය. இதுவே உன்னை நியாயம் தீர்க்க මේම ඔබ போகிறது. විනිශ්චයට ලක් කරයි. ஆமென், ආමෙන්. ஆமென், ආමෙන්. ஆமென். ආමෙන්. வேதத்தை வாசிங்க. දේව වචනය කියවන්න. வேதத்தை எனக்கு நான் பைபிள் வாசிக்கல பாஸ்டாகவே எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? දේව වචනය මම කියුවේ නැහැ, මට දන්නේ නැහැ කියනවාද? வேதத்துல இருக்கிற ஒரு கட்டளை வந்து கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள். දේවාන වහන්සේගේ වචනේ ඒක නීතිය තමයි දේවාන වහන්සේගේ වචනය இந்த අධ්‍යයනය வார்த்தை කරන්නේ. உன்னை நியாயம் தீர்க்கும். මේ වචනය ඔබ විනිශ්චය කරයි. என்ன தொடர்ந்து சொல்லுகிறதை பாருங்க. எந்த திருடனும், இப்ப இத நீங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணணும். நீங்க ஒரு நாளும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும், என்னவாம்? திருடன் இங்கால ஆணை. ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். මේ පැත්තේ ලියා තිබෙන හැටියට සොරකම් කරන සියල්ලෝ පහ කරනු ලබන්නෝය. එහි අනිත් පැත්තේ ලියා තිබෙන හැටියට බොරුවට දිවුරන සියල්ලෝද පහ කරනු ලබන්නෝය. மே පැත්ත அனித் පැත්ත. இந்த பக்கம் மறுபக்கம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த பக்கம் மறுபக்கம். ஆஹா, என்ன அதோட அர்த்தம்? මොකද්ද මෙහි අර්ථය? இந்த பக்கமும் உன்னை நியாயம் தீர்க்கும், அந்த பக்கமும் உன்னை நியாயம் தீர்க்கும். මේ පැත්තෙත් ඔබ විනිශ්චය කරයි, අනිත් පැත්තෙත් ඔබ විනිශ්චය ஆண்டவர் කරයි. மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ මෝසේට දසපනත அந்த දී තිබුණා. கற்பனை ஒரு கற்பனை ஒரு பலகையில, ஒரு கல் பலகையில தான் எழுதப்பட்டது. ඒ 50,000ම එක ලෑල්ලකයි ලියා තිබුණේ. கர்த்தருடைய விரல் தான் அதை எழுதிற்று. ස්වාමීන් වහන්සේගේ ඇඟිලි තුඩු තමයි එය ලියවේ. ஒரு பக்கம் மறுபக்கம். එක පැත්තක් අනිත් පැත්තක්.
ஒரு பக்கத்திலே 5 கற்பனைகளும் එක පැත්තක් 55යි மறுபக்கத்திலே இன்னும் 5 கற்பனைகளும் இருந்தது. අනිත් පැත්තේ තවත් 55ක් ලියා තිබුණා. முதல் 5 கற்பனைகளும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்து பேசுது. පළවෙනි 55 දෙවියන් වහන්සේටත් මනුෂ්‍යයටත් අතර තිබෙන සම්බන්ධය ගැන තිබෙනවා. மனிதனே நீ தேவனுக்கு எதிராக பாவம் செய்யாதே. මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේට විරුද්ධව පව් නොකරව. மறுபக்கத்திலே இன்னும் 5 கற்பனைகள். අනිත් පැත්තේ තවත් 55ක් තිබුණා. அந்த கற்பனை உனக்கும் உன் சகோதரருக்கும் இடையே நீ பாவம் செய்யாதே. ඒ 50 ඔබටත් ඔබේ සහෝදරයටත් විරුද්ධව පව් කරන්න එපා. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் திருடன், மறுபக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்னது ஆணையிடுகிறது. මේ එක පැත්තක් සොරකම් කරන එක බලනවා, අනිත් පැත්තේ බොරුවට දිරුන ගැන බලනවා. 10 கற்பனைகளில் 3வது கற்பனை தான் திருடாதே. 50න් එක 3වෙනි පනත තමයි සොරකම් නොකරව. அது முதல் பக்கத்திலே இருக்கிற 3வது கற்பனை, நடுக்கற்பனை. එහි පළවෙනි පැත්තේ තිබෙන 50 වලින් මැදම තියෙන ඒ පනත. ஆணையிடாதே என்று சொல்லுவது மறுபக்கத்திலே இருக்கிற 3வது கற்பனை. බොරුවට දිවුරන්න එපා කියලා අනිත් පැත්තේ තිබෙන මැද තිබෙන ආ පනත. அதனுடைய அர்த்தம் என்ன? එහි අර්ථය කුමක්ද? இந்த மறுபக்கத்திலும் புறப்பக்கத்திலும் இருக்கிற எல்லா கற்பனையும் உன்னை நியாயம் தீர்க்கும். මෙහි අර්ථය නම් මේ පැත්තේත් ඒ පැත්තේත් තිබෙන සෑම පනතක්ම ඔබව විනිශ්චයට ලක් කරයි. ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ 50ක් දීබෙනවා. 9 கற்பனைகளை 100% நிறைவேற்றி ඔබ 50න් 9ක් සියල්ලම ஒரு හරියට කරා. கற்பனை நீ தவறுவாய் என்றால் එක පනතක් ඔබ කළේ නැත්නම් நீ 10லையும் தோல்வி அடை. ඔබ 10න්ම අසමත්ය. மனிதனாலே 10 கற்பனைகளையும் நிறைவேற்ற முடியவில்லை. මනුෂ්‍යයා විසින් 50ම නිම කරන්නට බැරි වුණා. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ரோமரிலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ඒ නිසා තමයි රෝම පොතේ ස්වාමීන් වහන්සේ ලියා තිබෙන්නේ ධර්මිෂ්ඨ කිසිවෙක් නැත. எல்லாரும் பாவம் செய்து நாங்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனோம். සෑම සියලු දෙනාම පව් කරලා ස්වාමීන් වහන්සේගේ මහිමය අහක් කළ දයමි. மனிதனால் நீதியாய் வாழ முடியவில்லை. මනුෂ්‍යයාට ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන්නට බැරි වුණා. மனிதனால் தேவனோடு சேர முடியவில்லை. මනුෂ්‍යයාට ස්වාමීන් වහන්සේ සමග එකතු වෙන්නට බැරි වුණා. மனிதனுக்கு உதவி செய்ய தேவன் இறங்கி வந்தார். මනුෂ්‍යයාට උදව් කරන්නට ස්වාමීන් වහන්සේ බැස ආවා. மனிதனுக்காக தேவன் தம்முடைய குமாரனுக்கூடாக அந்த 10 கற்பனைகளையும் அவர் நிறைவேற்றினார். මනුෂ්‍යයා වෙනුවෙන් ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ තමගේ පුත්‍රයාණන් වහන්සේ විසින් ඒ 50න් ඒ සියල්ල නිම කරන්නට කළා. இயேசு கிறிஸ்து நமக்காக கற்பனைகளை நிறைவேற்றினார். ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් ඒ 50 සියල්ලම නිම කළා. அதனாலே தேவனுக்கு முன்பதாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். ඒ නිසා තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අප ධර්මිෂ්ඨව ලබන්නේ. ரோமர் 2:2 படி රෝම 2:2 අනුව இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். එබඳු දේ කරන්නට විරුද්ධව දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය සැබෑවේ ප්‍රකාරයට පවත්වන්නා බව දනිමුව. அந்த நியாய தீர்ப்பின் காலங்களிலே ඒ විනිශ්චය කාලයේදී வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்து வாசித்து பார்த்தால் හෙළිදරව් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය ඔබ அந்த කියවුවොත් வேதனையை மனிதர்களால் தாங்க முடியாமல் ඒ වේදනාත්මක තත්වයේ ඉවසන්නට බැරුව மலைகளுக்கு முன்பதாக வந்து நின்று சொல்லுவாங்களாம், இந்த கல் பாறைகள் எங்கள் மேலே வந்து விழுந்து நாங்கள் எங்களை நொறுக்கட்டும். කඳු බෑවුම් මත ඇවිල්ලා ඔවුන් කියයි මේ කඳු වල තිබෙනා ගල් අප මත වැටේවා කියා. சாக வேண்டும் என்று சொல்லி தண்ணீருக்குள்ளே பாய்வார்கள், ஆனால் மரணம் அவர்களை அணுகாது. එයාලා මරණයට පත්විය යුතුයි කියලා ඒගොල්ලන් ජලයට වැටුණත් ඒ මරණය ඔහුව ලුහුබදින්නේ නැහැ. சாக முடியவில்லை. அந்த நாட்களிலே மனிதர்கள் சாக வேண்டும் என்று தற்கொலை பண்ணுவார்கள். ඒ දවස්වල දිවිනාසා ගන්නට කියලා ඒගොල්ලන් බෙර දරයි. ஆனால் மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காது. නමුත් මරණය ඔවුන්ට ඇතුල් වෙන්නේ නැහැ. அவர்கள் சாக மாட்டார்கள். ඔවුන් මැරෙන්නෙම නැහැ. இது கடைசி காலம். මේ අන්තිම කල්. ஆனால் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பது අපි දැන් ජීවත් වෙන කාලය கிருபையின் காலம். කරුණාවේ කාලය. இதுதான் காலம். මේ තමයි කාලය. எப்பொழுது நாங்கள் இயேசுவின் பக்கம் திரும்ப போகிறோம்? අපි කවදද ස්වාමීන් වහන්සේ වෙත අපි හැරෙන්නට යන්නේ? எத்தனை காலம் நாங்கள் பாவத்திலேயே வாழ முடியும்? කොපමණ කාලයක් අපි පාපයේම ජීවත් වෙන්න පුළුවන්ද? எத்தனை காலம் இயேசுவை சேவிக்க, இயேசுவை பின்பற்ற ஒரு தீர்மானம் எடுக்காமல் நீ வாழ முடியும்?
කොපමණ කාලයක් යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වන්නට තීරණයක් නොගෙන ඉන්න இந்த යන්නේ. ராத்திரி மரணம் உன்னை சந்தித்தால் අද රාත්‍රියේදී මරණය ඔබට මුණ ගැසුණොත් நித்தியத்தை எங்கே செலவழிப்பாய்? සදාතන ජීවිතය ඔබ කොහෙද ගත කරන්න இன்று යන්නේ? ராத்திரி மரணம் உனக்கு நேரிட்டால் අද රාත්‍රියේදී ඔබට මරණය යොමු වුණොත් நான் பரலோகம் போகிறேன் என்கிற நிச்சயம் உனக்கு உண்டோ? ඔබ ස්වර්ග රාජ්‍යයට යනවා කියන නිශ්චිතය ඔබට තිබෙනවද? இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரொஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோட், பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.